வெல்கம் டு அவர் சேனல். டுடே சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? என்னது? குழம்பு. மீன் குழம்பு. இன்னைக்கு ஸ்பெஷல் மீன் குழம்பு. வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட் போகிறதுக்காக கிளம்பியாச்சு. வெயில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. மீன் மார்க்கெட் போகிற வழியில் ஒரு சின்ன கிளிக்கு. ரொம்ப நாள் கழித்து பைக்கில் வந்து என் பையனை கூப்பிட்டு போனோம். அவன் பைக்கில் உட்கார ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து அவனை பைக்கில் கூப்பிட்டு போனோம். சார் அப்படி அழகாக உட்காந்துட்டு வந்தார். அந்த காற்று வந்து அவனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தா நாங்கள் ஒரு 11 மணி 12 மணிக்கு போனோம். சரி கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா இங்கேயும் வந்து பார்த்தா மீன் தடைப்பிடி காலம் முடிஞ்சு இப்போ தான் இந்த சண்டே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கனால சரியான கூட்டம். நாங்கள் மீன் மார்க்கெட்டு வந்தது வந்து பல்லாவரத்தில் இருக்கிற மீன் மார்க்கெட். உள்ளே வந்து பார்த்தா செம கூட்டம். எப்படியோ அடித்து பிடிச்சி பைக்கை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு மீன் உள்ளே வாங்க போனால் அங்கே போய் பார்த்தா அங்கேயும் அதுக்கு மேலே கூட்டமாக இருக்குது. ஏதோ தேடி பிடிச்சி எல்லா பக்கமும் நல்லா சுற்றி பார்த்துட்டு தேடி பிடிச்சி என்ன மீன்லாம் வாங்கினோன்னா சங்கரா மீனும் கனவா மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. சரி அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே போய் வெட்டலான்னு பார்த்தா அங்கே சரியான கூட்டம். அப்புறம் வீட்டிலே வந்து வெட்டி நாங்களே வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி குழம்புக்கு வந்து மண்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு வந்து வால் உடம்பெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோ இதுக்கப்புறம்லாம் எப்படி குழம்பு வைக்கிறோம், எப்படி வந்து மீன் பொரிக்கிறோன்னு பார்க்கலாம். இது குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு. இது வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக பொடி போட போகிறோம். மசாலா பொடியெல்லாம் போட போகிறோம். என்னென்ன பொடி போடுறேன்னு பார்க்கலாமா? போடுப்பா. அந்த இருக்கு பாருங்க, ஃபிஷ் ஃப்ரை மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா கொஞ்சமாக. இது என்ன பொடி? சீரக பொடி. மஞ்சள் பொடியா? மல்லிப்பொடியெல்லாம் போட மாட்டீங்களா? இது என்னது? வினிகர் கொஞ்சமா, ரொம்ப ஊற்றக்கூடாது. எலுமிச்சம்பழம் இருக்குது. வினிகர் ஊற்றினா என்ன டேஸ்ட் கிடைக்குமா, புளிப்பு கிடைக்குமா? புளிப்பா இருக்கும். இது பத்தப்பொடி போடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வினிகர் மேலே ஓட்டமா கொஞ்சமாக போடுங்க காரத்துக்காக. பத்தப்பொடி லைட்டாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது என்னது? இருக்க எல்லா பொடியும் போட்டுருணுமா? ஏன்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா. கடைசியா இன்னும் கொஞ்சமா தயிர். இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நவுட்டிடணும். நம்ம போடுறதா மசாலா. கடைசியா உப்பி. இப்போ மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அடுத்து குழம்பு செய்ய ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். குழம்பு செஞ்சு முடிக்கையும் மசாலா ஊறிடும். அப்படியே பொரித்து சாப்பிட்றலாம். சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு. ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் வறுவல். என்ன பிள்ளைக்கு இந்த கலரில் இருக்குது? எல்லார் வீட்லேயும் ரெட் கலரில் வருது, நம்ம வீட்டில் மட்டும் இந்த கலரில் வருது. அந்த கலர் பொடி கொஞ்சம் போடுவோமா? வேண்டாம், கொஞ்சம் கலர் பொடி போடுவோம். அவ்வளோதான். வரவேட்டீங்களா? குழம்பு வைக்க சட்டிக்கும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். பா, ஐஸ் கட்டி மழையாக இருக்குது.
ஃப்ரீசரில் வச்சோம்னா குழம்பு வைக்க சட்டிக்கு சும்மா சம்முன்னு இருக்கும். காய்கறி நல்லா வதக்கணும். அந்த மூக்கை எதுக்கு வெட்டுறோன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருமே வெட்டுவாங்க. அதான் ஏன் வெட்டுறோம்? அது ஏன் எதுக்கு என்ன கேட்கக்கூடாது. எங்கள் வீட்டில் வெட்டுவாங்க, நானும் வெட்டி வெட்டுவேன். அப்போ ஏன் வெட்டுறோன்னு தெரியாது, எல்லாரும் வெட்டி போடுறாங்க, நீயும் வெட்டி போடுறீங்க. அந்த காம்பு அது, அதனால அது வச்சுருவாங்க. எது அதுவும் காம்பு இல்லை அது. ஆமாம், இது காம்பு தானே. எல்லாரும் வெட்டுறாங்கன்னு நீங்களும் வெட்டுறீங்க. இப்போ ஏன் வெட்டுற எதுக்கு வெட்டுறேன்னு தெரியாது. ஆ அது காம்பு. அது எதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது நல்லா இருக்காது. அதை உள்ளே போட்டால் கிட்னியில் ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு அதை போட்டோன்னா கிட்னியில் ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையாக பையன்னு தெரியாது. இந்த மீன் சட்டி மட்டும் காயவே ரொம்ப லேட் ஆகும். என்னப்பா, இந்த கல் சட்டி மட்டும் சூடாக எவ்வளோ நேரம், அந்த ஈரம் போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். புகையே வர மாட்டேங்குது. நல்லெண்ணெயில் செஞ்சால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். சட்டி நல்லா சூடாகட்டும். கடலெண்ணெய் போதுமா? எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும் மீன் குழம்பு. அப்போ தான் டேஸ்ட் வருமா? மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, எந்த குழம்புக்குமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா டேஸ்ட்டு நல்லா தான் வரும். அந்த கல் வாடையே அருமையாக இருக்குது. இன்னும் ஒரு அருமையான வாடை. இன்னும் நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்களா? வெயிட் பண்ணுங்கள், எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு. எதுக்கு இவ்வளோ காணு? எவ்வளோ காணு போட்டேன்? அது கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரியும். கொஞ்சமாக வெந்தயம். மீன் குழம்புனாலே வெந்தயம் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு என்ன சொல்லுவாங்க, மனமா என்னது இதை சொல்லுவாங்க. ஏக்கா என்ன புரியவே இல்லை. இது சட்டி காயணும். காஞ்சிச்சு, அது பொரியுது தெரியல அவனுக்கு. அது கடுகு சவுண்டே வரல. வரும் கடலை எண்ணெய் வாசம். கடுகு வெடிக்கிற சவுண்டு கேட்குதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? வெங்காயம். பரவாயில்ல, இந்த மொபைல் கேமரா நல்லா தான் இருக்குண்ணே. என்ன போட போறீங்க? கருவேப்பிலையா? வெங்காயம் போட்டு அப்படியே கருவேப்பிலை. இப்போ வீடியோ நல்லா தெளிவாக இருக்கு. பரவாயில்ல, இந்த மோட்டோ மொபைல் கேமரா நல்லா தெளிவாக தான் இருக்குது. விளாக் எடுக்கணும்னா மோட்டோ மொபைல் நல்லா இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். எதுக்கு இதுக்கு மேலே ஆயில் ஊற்ற போறீங்க? வெங்காயம் டக்குன்னு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். சரி, வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி. ஏன் இப்படி வெங்காயம் நல்லா வதங்கணும்? வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் டேஸ்ட் நல்லா இருக்கும், சீக்கிரம் கெடாது.
இது வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்பீச் வார்த்தைகள். இதே மாதிரி தக்காளியும் ரொம்ப நேரம் வதங்கணும். அதுவும் இந்த மண்பானை வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா கல் சூடாகி. 3 மிளகா. உப்பு போடல இதுக்கு. கிண்டி விடுங்க லைட்டாக பச்சை மிளகா. இப்பெல்லாம் வெடிக்காது, எண்ணெயில் போட்டால் மட்டும்தான் பச்சை மிளகா வெடிக்கும். போட்டுக்கல வெடிக்கும். அப்படினால எண்ணெயில் போட்டால் தான் வெடிக்கும். எப்போ போட்டாலும் வெடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி வரும். ஓகே ஓகே. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு அடுத்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? இப்போ பொடி போட போகிறோம். வீட்டு மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு என்ன மசாலா? கொஞ்சமாக போடும். என்ன மசாலா? கரம் மசாலா இருக்குல்ல, அவ்வளோதான். சீரக பொடி, மல்லிப்பொடிலாம் போட மாட்டீங்களா? அவ்வளோதான். வீட்டு மசாலா, லைட்டாக கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இந்த மசாலா போதுமா? நம்ம வந்து எந்த அளவுக்கு பொடியை வந்து எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உண்மை அதுதான். எங்களுக்கு தெரிஞ்சது சமையல் இதுதான். அதனால் சொல்கிறேன், எந்த அளவுக்கு பொடி எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வதங்கட்டும் கொஞ்சம். பொடி வதங்கிச்சு, அந்த எண்ணெயில் போட்டாலே போதும். இப்போ நல்லா புளி கரைச்சி வச்சு, புளி தண்ணி. மீன் குழம்புனாலே புளி தான். வெங்காயம் தக்காளி நிறைய இருக்குமோ? இப்போ வந்து நல்லா குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதித்து முடிச்சதுக்கப்புறம் மீனை போடலாம். மீன் குழம்புல மண்டை போட்டால் தான் மீன் குழம்பே நல்லா இருக்குமா? அப்படிதானே? அப்படிலாம் கிடையாதே, அது சும்மா. உப்பு இருக்காது. தேவையான அளவு உப்பு. கிண்டி விட்டுருங்க, அப்போதான் உப்பு நல்லா கலங்கி வரும். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா சுண்டணும், நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? மீனை போடணும். கொஞ்சமாக தேங்காய் பால். தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட பால் மட்டும். என்னப்பா? இந்த பால் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை என்ன ஆகும்? குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ருசியாக இருக்கும். குழம்பு திக்னஸ்க்காக கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் போதும்ல? அவ்வளோதான். குழம்புக்கு திக்காயிடுச்சா? மீன் குழம்பு. மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்குனா மீன் குழம்பு ரெடி. மீனை போட்டுருவோமா? அவ்வளோதான். மீன் மண்டையை போட போகிறோம். போடு. என்ன மீன் நம்ம எடுத்தோம்? சங்கரா மீன். அதுக்கப்புறம் கனவா மீன். மண்டையை மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு உடம்பெல்லாம் பொரிக்க ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு. பொரிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ். அவ்வளோதான். இது கொதிச்சிச்சுன்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ இன்னொரு சைடு என்ன பண்ணால் மீனை பொரிக்க போகிறோம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இது போட போகிறீங்களாவே? கொத்தமல்லி கொஞ்சமாக போடுங்க. போட்டுருப்பில்ல அப்படியே இல்லை? அவ்வளோதான், மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சண்டே ஸ்பெஷல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். ஒரு தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான்.
போதுமா போட்டு கை போதும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க. மீன் குழம்பு கொத்தமல்லி போடுவாங்களா? நல்லா இருக்குண்ணே. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. ஃபிஷ் ஃப்ரை மட்டும் ரெடி ஆனால் சண்டே லஞ்ச் வயிற்றுக்குள்ளே போயிடும். எவ்வளோ அழகாக துள்ளி விளையாண்டுட்டு இருந்ததெல்லாம் இப்போ இதில் கடந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், மீனை பொரிச்சிட்டு சாப்பாடு ரெடி பண்ணலாம். அதாவது சாப்பாடு ரெடி பண்ணல, சாப்பிட போகலாம். டிஷ்யூ பேப்பர் தேடுமா? டிஷ்யூ பேப்பரா? ஆமாம், தட்டில் போட்டு வச்சுன்னா அந்த எண்ணெயை உறிஞ்சிருமோ? மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆகிவிட்டது. நல்லா போடுவா. உங்களுக்கு ஊற்றுங்க ஃபஸ்ட்டு. காட்டு, உனக்கு காட்டு. நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. மீனை போடுங்க. தலை தான் மீன் குழம்புக்கு ஸ்பெஷலு. மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு மீன் வறுவல். இது வந்து கலர் பொடி போடாதனால மீன் இந்த கலரில் இருக்குது. கலர் பொடி போட்டு வறுத்துருந்தா ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்துருக்கும். அவ்வளோதான், சண்டே ஸ்பெஷல் ஓவர்.